ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரெய்லர், ஒரு கமர்ஷியல் மூவி, ஃப்ரெண்ட்ஷிப் மூவி, லவ் எல்லாமே இருக்க ஒரு படம் வந்துன்னா இந்த படம் தான்டா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பர்சனல் கனெக்டான ஒரு மூவி. நண்பன் ஒருவன் வந்த பிறகு, NOVP. ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து நம்மளோட வெங்கட் பிரபு. எனக்கு வந்து சரியாக தெரிலப்பா. ஆனால் அந்த படத்துக்கான அந்த ஸ்டார் கேஸ்ட்டு பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட்டு. இந்த மியூசியம் இருக்கில் வந்து இப்போ பாதிக்கு வந்து தம்பி நடிச்சிருப்பார். அவர் தான் இந்த படத்தில் வந்து மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய சிங்கர்ஸ் வந்து பாட்டு பாடியிருந்தாங்க. நம்மளோட பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து நிறைய யூடியூபர்ஸ், ஆக்ட்ரஸ்லாம் ஒரு பட்டாளமே இருக்குது இந்த படத்தில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த ட்ரெயிலர் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பேர் வச்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெடி, 1 2 3. ஏ கவுன்சிலிங் எந்த அப்பா, எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம்ப்பா. விஸ்காம்ல லோயோலா காலேஜில் தளபதி இல்லை, அவரு கூட அந்த காலேஜ் தான்ப்பா. உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குது, ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிபாஸ் மூலமா கிடைக்குதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஜாலியா நம்ம மச்சான் ஒண்ணா. வேற வேற காலேஜ்னாலும் அப்படியே எல்லாரும் ஒன்னாவே இருந்து ஃபன் பண்ணோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பார்த்துடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூடவே இருக்கிறது தானே லவ். நீ என்ன காசு? இப்ப திடீர்னு வேலைக்கு போகணும், டோன்ட் வேஸ்ட் மை டைம். சம்பாதிக்கணும். அவன் எப்போ கொடுக்க போறான்னு கேட்குறேன். நம்மளும் பூமரங்கள்ஸ் மாதிரி தனித்தனியா ஆயிடுவோமாடா. ஓ மை காட். ஏதாவது பண்ணி நம்மளும் ஒன்னாவே இருந்தா ஜாலியா இருக்குல்ல. மச்சான், ஒரு ஐடியாடா. நம்மலாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் மச்சி. நல்ல வாயில வந்துரும். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெருக்கு 10 இருக்கு. இவங்க மத்தியெல்லாம் பெருசா தெரியறதுக்கு நம்ம கிட்ட புதுசா என்னடா இருக்கு? எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் இங்கே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொட்டார மாதிரி தெரியல. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசுல ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம்னா. எனக்கு அது வந்திருக்குண்ணா. நண்பன் ஒருவன் NOVP. நீ ஏரமான் ஃபேனா? ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும் சார். ஸோ வந்து அந்த பாதியிலே தான்டா மச்சான் வந்தீங்க, பாதியிலே போயிருங்கடா அப்படின்னு சொல்கிறப்பல அது வந்து நிறைய காலேஜ், ஸ்கூல் படித்தவங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் கேங்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களாம் நம்மளை விட்டுட்டு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பாடா போடா ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அடித்து பேசுகிற ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, வந்து நம்மளை ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த தான் இந்த NOVP, நண்பன் ஒருவன் வந்த பிறகு. கிளைமேக்ஸ் வந்து அந்த ஏரகுன் சாரோட சாங் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி மனசே நம்மளோட ரிலேட் பண்ணிக்கணும். உண்மையிலுமே நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு சொல்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நண்பன் ஒருவன் வந்த பிறகு தான் நம்மளோட லைஃபே ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக எல்லாமே இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், எவ்வளவோ சொல்லலாம். அதெல்லாம் கணக்கே சொல்ல முடியாது. சடனாக அதை பார்க்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து உண்மையுமே சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய
சிங்கர்ஸ், ஆக்டர்ஸ், யூடியூபர்ஸ், குறிப்பாக சொன்னால் எனக்கு தெரிஞ்சது மதன் கௌரி ப்ரோவும் அதே மாதிரி இன்ஃபார் ப்ரோவும் இருக்காங்க கன்ஃபார்ம். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி பூஜையில் வந்து கலந்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையுமே அவங்க வந்து இந்த டைமில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து நிறைய மூவிஸ் வந்து சூப்பராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. அதனால் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பராக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படித்த பசங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் இருக்கிற வேலைங்க எல்லாமே கனெக்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையுமே அது சூப்பராக இருக்கும். நண்பன் ஒரு நம்பத்திற்கு சீக்கிரமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து நம்ம ப்ரொடியூசர் நம்மளோட வெங்கட் பிரபு தான் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வெங்கட் பிரபு கிஃப்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ தலைவனோட இதுலேயும் இது வெங்கட் பிரபு கிஃப்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேர் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படம் சீக்கிரம் வரணும், அதை வந்து நான் சொல்கிறேன்.